கிருஷ்ணர் பாண்டவர்கள் சார்பா தூது வராரு. அப்போ பலவாறாக பேசி பார்த்து துரியோதனன் சம்மதிக்கவில்லை என்று தெரிஞ்ச உடனே தான் 2 நாட்கள் விதுரர் வீட்டில் தங்குகிறேன்னு போயிடுறாரு. அப்போ விதுரருக்கும் துரியோதனனுக்கும் நடந்தது என்னன்னு பாப்போம். மூடனே, வலிய வரும் வாய்ப்பை நழுவ விட்டாய். இனி நீ அழிவது திண்ணம். நீர் பேசாதீர், வாயை மூடும். கூட இருந்தே குழிப்பறிப்பது போல என் விரோதிக்கு விருந்து படைக்கிறீர்கள். ராஜ பரம்பரையில் பிறந்திருந்தால் விசுவாசம் இருக்கும். நீரோ காசுக்கு விலை போகும் தாசி வயிற்றில் பிறந்தவர். மூடனே, ஆணவக்காரா, என் தாயை பழித்த உன் நாவை துண்டித்து உன்னையும் என் வில்லுக்கு இரையாக்கியிருப்பேன். ஆனால் குருவம்சத்தில் சாஸ்திரம் கற்ற விதுரன் கூட ஆத்திரத்தால் நேத்திரமிழந்து மூத்தவன் மகனை கொன்றான் என்று நாளைய உலகம் தூற்றும். துஷ்டனே, கவனமாக கேள். எதிர்வரும் காலத்தில் மூலப்போகும் பாரத போரில் பாண்டவர் மற்றும் அறம் வெல்லும். நீ பற்றும் மரம் தோற்றுவிடும். என் தாயை பழித்த உனக்கு சாதகமாக போரில் ஈடுபட என் மனம் விரும்பாது. உனக்கு பாதகமாக பாண்டவர்கள் பக்கம் சேர்ந்து போரிடவும் மாட்டேன். மாறாக போரிலிருந்து விலகிவிடப் போகிறேன். அதற்கு ஆதாரமாக இதோ பார் அப்படின்னு சொல்லிக்கொண்டே வில்லை முறிக்கிறாரு விதுரர். இதை பார்த்த சபையில் இருந்தோர் அதிர்ந்து போறாங்க. அப்போ திருதராஷ்டிரன், விதுரா, வில்லை முறித்து விட்டாயா? துரியோதனா, என்ன அநீதியடா இது? விதுரனின் கையில் இருக்கும் மகாவிஷ்ணுவுடைய வில் அது முறிந்து விட்டது. இதனால் விஜயனிடம் உள்ள பிரம்மனுடைய காண்டீபத்திற்கு எதிர்வில் இல்லாமல் போனதே. எது எப்படி இருந்தாலும் சரி, விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்ல உடனே விதுரர், நான் பலராமரோடு தீர்த்த யாத்திரை போகலாம் என்று தீர்மானித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்த யாத்திரை போயிடுறாரு.